ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஜித் குவிசன் யூடியூப் சேனல். என் பேர் அபிஜித். இன்றைக்கி நம்ம மொறுமொறுப்பான கோவக்காய் பக்கோடா எப்படி சுலபமாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணது, கருவேப்பிலை, 4 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி அதை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ 6லேருந்து 7 கோவக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு காரம், அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாப்பொடி நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம ட்ரை மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரேடியாக ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. உங்களுக்கு ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்புறம் நீங்கள் என்னை ஏதாவது சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோவக்காய் பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அப்புறம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போது இதிலேருந்து இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற எண்ணெயில் அப்படியே கொஞ்சமாக ட்ராப் பண்ணலாம். அடுப்பில் இருக்கிற எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போது திருப்பிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலுக்கு. இந்த இண்டக்ஷன் அப்புறம் பேன் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம டீ டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பக்கோடா நமக்கு தயிர் சாதம், அப்புறமா வெரைட்டி ரைஸோடலாம் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.